கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் தொடர்ந்து பாபேல் கோபுரத்தின் வரலாறை பார்த்து கொண்டிருக்கின்றோம். கடந்த வாரத்திலே நாம் இதை தொடங்கினோம். இப்பொழுது நாம் அதை தொடருவோம். கடந்த வாரத்தில் பார்க்கும்போது பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே பேச்சுமாய் இருந்தது என்று பார்த்தோம். பூமியில் முதலாக பேசப்பட்ட அந்த மொழியின் பெயர் என்ன? எபிரேய மொழி. இந்த எபிரேயம் என்பது ஏபேர் என்பவருடைய பெயரிலிருந்து வந்தது. அதுக்கு முன்னாடியே எபிரேயம் தான் பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் ஏன் எபிரேயம் என்று அழைக்கப்பட்டது என்றால், பாபேல் கோபுர கட்டும் பொழுது அங்கே மொழி குழப்பம் ஏற்பட்டது. ஏபேர் என்ன செய்தார்? நான் அந்த கோபுரம் கட்டும் பணியிலே ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லி நின்று விட்டார். அவரும் அவருடைய கோத்திரம், அவருடைய குடும்பம், அவருடைய குலங்கள் எல்லாமே நின்று விட்டார்கள். அப்போ அவர்கள் பேசின மொழி மாத்திரம் அப்படியே தக்க வைத்துக் கொள்ளப்பட்டது. மற்றவர்கள் பேசின மொழியெல்லாம் குழப்பப்பட்டது. அப்போ ஏபேர் என்பவர் அந்த மொழியை பேசினதுனாலே, தொடர்ந்து அவரே பேசிக்கொண்டதுனாலே அது எபிரேயம் என்று அழைக்கப்பட்டது. அதை நாம் பார்த்தோம் போன வாரத்தில். மக்கள் என்று ஒன்று கூடி என்ன சொன்னார்கள்? நாம் வானத்தை எல்லாம் ஒரு கோபுரம் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மனிதர்கள் தங்களுக்கு பேர் உண்டு பண்ணுவதிலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார்கள். அந்த நாளில் இருந்தே தங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கு. நீங்கள் பாருங்க, தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் கருணாநிதி, ஜெயலலிதா, இந்த ரெண்டு பேர் தான் இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் அவங்க சொத்தமாக கொடுத்தாங்க நாட்டுக்கு. அது அநியாயமான ஒரு காரியம். ஏன்னா அரசாங்க பணத்தை எடுத்து செலவழிக்கிறாங்க. அதுக்கு முதல்வர் கருணாநிதி நினைவு என்னது பஸ் ஸ்டாண்டு, பேருந்து நிலையம், அல்லது ஜெயலலிதா அம்மையார் திட்டம் அப்படிங்க. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம். ஏன்னாக்கா அரசாங்கத்தின் பணத்தை செலவழிக்கும் போது தமிழ்நாடு அரசு அப்படின்னு தான் போடணும். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தது. காமராஜர் காலம் தான் இந்த மாதிரி இதே கிடையாது. பேர் பிரஸ்தாபமே பண்ண மாட்டாங்க. காமராஜருக்கு அப்புறம் தான் இந்த பழக்கம் வந்தது. அதுலேயும் முக்கியமாக 80வது வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வந்தது. 80-85க்கு அப்புறம் தான். ஆக இங்கே அந்த காலத்திலேயே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அப்போது மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கறதுக்கு கர்த்தர் இறங்கினார் என்ற வசனம் வரைக்கும் கடந்த வாரத்திலே பார்த்தோம். இப்பொழுது 6ஆம் வசனம். அப்போ ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், ஏதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று இருக்கிறார்கள். மனிதர்களின் என்ன போக்கை தேவன் ஆராய்ந்து பார்க்கிறார். ஆதியிலிருந்தே இருதயங்களின் சிந்தைகளின் நினைவுகளையும் ஆராய்ந்து பார்க்கிறதா இருக்கிறார். அப்போ இருதயத்தின் நினைவுகளை பார்க்கின்ற போது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்ம எல்லாரும் ஒரே கூட்டமாக இருக்கிறோம், எல்லாரும் பேசுறது எல்லாருக்கும் புரியுது, அதனால நாம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறோம், பலமாக இருக்கிறோம், நாம் கட்டடம் கட்ட தொடங்கினோம்னா அதை யாரும் தடை பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு அவங்க பாட்டு கட்ட தொடங்குறாங்க. ஆனால் தேவன் நினைத்தால் தான் எந்த ஒரு காரியமே நடக்கும். நாம் நினைத்தால் அந்த காரியம் நடக்காது. அப்போது தேவன் என்ன செய்கிறாரு? இவங்க எல்லாம் என்ன செய்கிறாங்க? தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்னன்னு சொல்கிறாங்க. காரணம் அங்கே எல்லாரும் ஒன்று கூடி இருந்ததுனாலே, அந்த ஒரே கூட்டமாக இருந்ததுனாலே அங்கே வலிமை இருந்தது. ஒரே கூட்டமாய் ஒன்றாய் இருப்பதில் தவறு இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒன்றாய் இருப்பதில் தவறு ஒன்றுமில்லை. ஆனால் அது யாருடைய திட்டப்படி இருக்க வேண்டும்? தேவனுடைய திட்டப்படியானதாக இருக்க வேண்டும். மனிதனுடைய திட்டப்படியானதாக இருக்க முடியாது. இன்றைக்கும் பாருங்கள், கிறிஸ்தவத்தில் 45,000 பிரிவுகள் இருக்கிறது. இது ஏங்க இத்தனை பிரிவாக இருக்குது? ஒன்றா இருந்தால் நல்லா இருக்கும்ல சொல்கிறாங்க இல்லையா? ஒன்றா இருந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எதன் அடிப்படையில் ஒன்றாக முடியும்? வேதாகமத்தின் அடிப்படையில் தான் ஒன்றாக முடியும். வேதாகமத்தின் உபதேசங்கள் அடிப்படையில் தான் ஒன்றாக முடியும். ஒவ்வொருத்தரும் உபதேசத்தை மாறுபாடாக போதிச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்க தான், எல்லாம் ஒன்றா இருப்போம் வாங்கன்னா அது நடக்காத ஒரு காரியம். அப்போ தேவனுடைய இஷ்டப்படி தான் ஒன்றாக இருக்க முடியுமே தவிர மனிதனுடைய இஷ்டப்படி ஒன்றாக இருக்க முடியாது.
பாருங்க, இப்போ இருக்கிற போப்பு அறிவிச்சிருக்கிறார். என்னன்னு அறிவிச்சிருக்கிறாரு? மரியாள் உடன் மத்தியஸ்தி அல்ல, மரியாளுக்கு இயேசுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் அந்த வசனத்தை இப்போ தான் படிச்சிருக்கிறாரு போல இருக்குது. நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், அவர் இப்போ தான் படிச்சிருப்பார் போல இருக்குது. தீமோத்தேயுவில் அந்த வசனம் வருது பாருங்க. தீமோத்தேயுவில் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரம் ஒருவரே அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. அப்போ அந்த வசனத்தின்படி பார்க்கும்போது 1 தீமோத்தேயுவா 2:5 தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷருக்கு மத்தியஸ்தரம் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷன் ஆகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. இதை இப்போ தான் படிச்சிருக்கிறாங்க அவங்க. நம்ம தொடர்ந்து அதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க நாங்கள் உண்மையிலே தொடக்க காலத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்படின்னா என்ன செஞ்சுருக்கணும்? பைபிளை படித்து பார்த்துருக்கணும் இல்லையா? இப்போ மரியாள் வணக்கத்தை எந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா, தேவதாய் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவுக்கு மேலாக வைத்து வணங்குகிறார்கள். அப்படித்தானே நடக்குது. இப்போ இயேசுவுக்கு மேலாக மரியாள், மரியாள் இல்லாமல் நம்ம இயேசுக்கிட்ட போக முடியாது, மரியாள் மூலமாக தான் இயேசுக்கிட்ட போகணும், இயேசு தான் அப்புறம் தேவன்கிட்ட போவார் என்ற ஒரு கள்ளத்தனமான பொய்யான உபதேசத்தை கொண்டு வந்து உலகத்தையே கடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ ஒருத்தர் மட்டும் ஒருத்தர் மட்டும் சொன்னால் ஏற்றுக்குவாங்களா யாராவது? போயா உனக்கு வேலை இல்லை அப்படின்ட்டுருவாங்க. ஏன்னா அதில் ஊறி போயிட்டாங்க இப்போ மக்கள். போப்பாண்டவர் காலி பண்ணுறது கூட வெளி பண்ணுவாங்க. பிரியமானவர்களே, இது எவ்வளவு ஒரு மதியீனமான ஒரு காரியமாக இருக்கு பாருங்க. ஒன்று கூடலாம், ஆனால் ஒன்று கூடுவது என்பது எதனுடைய அடிப்படையில்? வேதாகமத்தின் உபதேசங்கள் அடிப்படையில் தான் ஒன்று கூட முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு சொல்லிட்டு அந்த விஷயத்தை எல்லாரும் ஒத்துக்குங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியாது மக்களை. அப்போ இங்கே பார்க்கும்போது தேவன் ஆதியில் என்ன சொல்லியிருந்தார்? நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதை கீழ்ப்படுத்துங்கள் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இவங்க எல்லாரும் ஒரே இடத்துல கூடியிருந்தாக்க எப்படி பூமியை பூரா நிரப்ப முடியும்? நிரப்ப முடியாது. பூமியில் ஏதாவது ஒரு பக்கம் தான் கூட்டமாக இருக்கும். அப்போ பலுகை பெருகி பூமியை முழுவதும் நிரப்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அந்த தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இவர்கள் ஒன்று கூடுகிறார்கள். அப்போ என்னாவது? இவர்கள் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்பட மாட்டாது என்று நினைக்கிறார்கள். இன்னொன்று, அப்படி ஒன்று கூடுவதன் நோக்கம் என்னவாக இருந்தது? ஸ்டாலின், லெனின் உட்காரு, விளையாடாத. அப்ப ஒன்று கூட நோக்கம் என்னவாக இருந்தது பார்க்கும்போது, தங்களுக்கு மகிமையை தேடுவது, தேவனுக்கு மகிமையை தேடுவதில்லை. சபையில் நம்ம ஒன்று கூடுகிறோம் என்றால் யாருக்கு மகிமையை தேடுகிறோம்? தேவனுக்கு மகிமையை தேடுகிறோம். ஆனால் இங்கே இந்த மக்கள் ஒன்று கூடியது தங்களுக்கு மகிமையை தேடுவதாக இருந்தது. அதனாலே தேவன் என்ன செய்கிறாரு? அதை தடை செய்ய நினைக்கிறார். இந்த ஒருமைப்பாடு தேவனுடைய சித்தத்துக்கு மாறான ஒரு ஒருமைப்பாடாக இருந்தது. அங்கே பார்க்கும்போது தேவன் இறங்கி வந்தார். 7ஆம் வசனத்தில் பாருங்க, நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்று சொன்னார். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய 7ஆம் வசனத்தில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை முதல் வார்த்தை, 7ஆம் வசனம் முதல் வார்த்தை என்னது? நாம் அப்படின்னு சொல்றாரு. தேவன் ஒருத்தராக இருந்தால் நாம் ஏன் சொல்றாரு? நல்லா யோசிச்சு பார்க்கணும். ஆதியிலிருந்தே, ஆதியாமத்தில் தொடக்கத்திலிருந்து ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார்னு சொல்லப்படுது இல்லையா? அந்த வசனத்திலேயே அந்த தேவன் என்ற வார்த்தைக்கு ஏலோஹிம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏலோஹிம் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் தேவத்தில் இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். ஏலோவான் சொன்னால் ஒருவர்னு அர்த்தம். ஏலோஹிம்னா
தேவத்துவத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார். பன்மை. அவர்னு சொல்றதுக்கு அவர்கள்னு சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் ஏலோவா ஏலோகிம். ஏலோகிம் என்ற வார்த்தை தேவத்துவத்தில் இருக்கிற மூவரையும் குறிப்பிடுவதாக இருக்கிறது. ஆதியிலிருந்தே தேவன் இருந்தார். தேவனோடு கூட ஒரு வார்த்தையாக இயேசு கிறிஸ்து இருந்தார். அதுதான் யோவானில் சொல்றார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயும் இருந்ததுன்னு சொல்றார். அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியம் இருந்தவராய் நம்மிடையே குடிகொண்டார், மாம்சமாகி வந்தார் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஆதியிலிருந்தே தேவனோடு இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவன், இயேசு கிறிஸ்து, ஆவியானவர், 3 பேரும் இருக்கிறார்கள் தேவத்துவத்தை. இந்த சிம்பிளான ஒரு கருத்தை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க பல பேர். அப்போ 3 தேவர்களா அப்படிங்கிறாங்க. 3 தேவர்கள் யாருமே சொல்லல, தேவன் ஒருத்தர் தான். ஆனால் தேவத்துவத்தை யார் பகிர்ந்து கொள்வது? பிதா, குமாரன், பரிசுத்தாவியன் 3 பேரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது நிறைய இடங்கள் ஆதார வசனங்கள் இருக்குதுலாம். அப்ப நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம். அப்ப இங்க பார்க்கின்ற போது நாம் என்று சொல்லுவதனாலே அங்கே பிதாவும் வார்த்தையும் ஆவியானவரும் இருக்கிறார்கள், 3 பேருமே வருகிறார்கள் என்றுதான் அர்த்தமாகிறது. அப்ப 8ஆம் வசனம், அப்படியே அவர்கள் கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். இங்கே மொழியின் பன்முகத்தன்மை தோன்றுவதற்கான ஒரு ஒரு சூழ்நிலை உருவாகிறது. அதுவரைக்கும் ஒரே மொழியை பேசிக் கொண்டிருந்தார்கள். அங்கே மொழியை தாறுமாறாக்குவோம் என்று சொல்லுகிறார். அப்ப இந்த கோபுரங்கட்ட மனதாக இருந்தவர்கள் எல்லாம் பேசத் தொடங்கும் போது, தேவன் அங்கே செயல்பட்ட போது அவர்கள் பேசினது ஒருவருக்கொருவர் விளங்காமல் போய்விட்டது. அப்ப அங்கிருந்து மொழிகள் பிரிகின்றன. பிரிஞ்சு பல மொழிகளாக உருவாகி பல இடங்களுக்கும் போயிட்டாங்க மக்கள். அதில் பிரிஞ்சு வந்த ஒரு மொழி தான் தமிழ். அதை எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் நடந்தது இன்றைக்கு சுமார் 5300 வருடத்துக்கு முன்னால், கிமு 3700 வாக்கில் நடந்தது. அப்போ கிமு 3700 வருஷம் கடந்து வந்துருச்சு. இங்கிட்ட ஒரு 2000 வருஷம், 5700 வருஷம் முன்னாடி நடந்தது. தமிழ் வெப்சைட்லாம் அப்படி தான் போட்டிருக்காங்க. தமிழ் மொழி என்றைக்கு உருவாகினது என்று சொல்லி கேட்கும்போது கிமு சுமார் 3700 ஆண்டு காலத்தில் உருவாகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் தெரியாமல் தான் சில பேர் என்ன சொல்லுவாங்க, உலகத்தில் முதல் மொழி தமிழ் மொழி தான். ஏன் இவன் இந்த குண்டுச்செட்டி தான் தெரியும், இந்த குண்டுச்செட்டி தான் தெரியும் உனக்கு, தமிழ்ங்கிற குண்டுச்செட்டி தான் தெரியும். எல்லாருடைய மொழியுமே எல்லாருக்கும் உயர்ந்தது தான். நம்ம தமிழ் பேசுகிறோம்னா தமிழ் உயர்ந்ததுன்னு சொல்கிறான், இங்கிலீஷ் பேசுகிறவன் இங்கிலீஷ் உயர்ந்ததுங்குவான், கன்னடம் பேசுகிறவன் கன்னட மொழி தான் உயர்ந்தது அப்படிங்குவான். ஆனால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாபேல் என்ற இடத்தில் இருந்து தான் மொழி குழப்பம் விளைந்தது. அங்கே இருந்து தான் மொழிகள் பலவாறாக பிரிந்தது. அப்போ மனித ஒற்றுமை அங்கே என்ன ஆயிடுச்சு, தோல்வியை சந்தித்தது. நம்ம ஒன்றா இருந்து பெரிய கட்டணம் கட்டுவோம், கோபுரம் கட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் தேவனுக்கு முன்னாடி அந்த மனிதனுடைய ஒற்றுமை நிலை நிற்கவில்லை. ஏன்னா மனிதனுடைய ஒற்றுமையுடைய நோக்கம் என்னவாக இருந்தது, தன்னை பெருமைப்படுத்த வேண்டும், தன்னை மையப்படுத்த வேண்டும், தேவனை மையப்படுத்த வேண்டும் என்பது அவர் நோக்கம் இல்லை. கிறிஸ்டின் சபையிலே கூட அதே மாதிரி சில சம்பவங்கள்லாம் நடந்திருக்கிறது. தன்னை மேம்படுத்திக் கொள்வதற்காக சிலர் கூட்டம் கூடுகிற போது அந்த கூட்டம் ஒன்றுமில்லாமல் போகிறது. தேவனை மேம்படுத்துவதற்காக எல்லாரும் கூடும்போது நிச்சயமாக அங்கே நல்ல காரியங்கள் நடக்கிறது. அப்ப இங்கே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுவதை விட்டுவிட்டார்கள். இந்த இடத்துல நம்ம இன்னொன்று ஆராய்ந்து பார்க்கணும். என்னன்னாக்கா, மத்தேயு 28 ஆண்டவர் என்ன சொன்னார், உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷ பிரசங்கிகள்னு சொன்னார். இப்படி மொழி குழப்பமாக இருக்குது. அப்போ உலகமெங்கும் போய் எல்லாத்துக்கும் சுவிசேஷம் எப்படி அறிவிக்க முடியும்? அதுக்கு தான் பெந்தகோஸ்தே நாளன்று உலகமெங்கும் இருந்து யூதர்கள் அங்கே போய் கூடியிருக்கிறாங்க. உலகமெங்கும் போய் சிதறி போய் இருந்தாங்க. அவங்க பல மொழிகள் பேச ஆரம்பித்தாங்க. அந்த மொழிகள் பேசுகிறவங்கெல்லாம் எருசலேமுக்கு வர்றாங்க. பெந்தகோஸ்தே யூதர்கள் தான், வேற யாரும் இல்லை.
யூதர்கள். ஆனால் யூதர்கள் எந்த நாட்டில் போய் இருந்தார்களோ அந்த நாட்டு மொழியை கற்றுக்கொண்டு அந்த மொழியிலே தான் புலமை வந்தவர்கள் இருந்தார்கள், பிள்ளைகளே அந்த மொழியிலே பழக்கியிருந்தார்கள். அப்போ அப்படிப்பட்ட யூதர்கள் அங்கே வந்திருக்கும் போது அங்கே அப்போஸ்தலர் என்ன செய்தார்கள்? 2ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடி 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திரன வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். இந்த இடத்துல ஒரு சிறிய ஆராய்ச்சி நமக்கு அவசியமாக இருக்கிறது. இந்த அப்போஸ்தலர் எல்லோரும் என்னென்று அழைக்கப்பட்டார்கள்? கலிலேயர்கள். எல்லாருமே கலிலேயை சேர்ந்தவர்கள். யூதாஸ் ஒருத்தன் தான் சமாரியாவிலிருந்து வந்திருந்தான். ஆனால் யூதாஸ் நாண்டு கொண்டு செத்து போயிட்டான். அவனுக்கு பதிலாக ஏற்படுத்தப்பட்ட அப்போஸ்தலரும் கலிலேயை சேர்ந்தவர் தான், மத்தியா. ஆக 12 பேரும் கலிலேயர்களாக இருந்த. பின்னாடி சொல்லும்போது கூட பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? 7ஆம் வசனம் சொல்றார். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவர் பார்த்து, இதோ பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கலிலேயர்னா என்ன அர்த்தம்? கல்லாதவர்கள் அர்த்தம். இந்த கல்லாத கலிலேயர்கள் எந்த பாஷையை பேசியிருக்க முடியும் சொல்லுங்க? அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷையை தான் பேசியிருக்க முடியும். இது நல்லா யோசித்து பார்க்கணும். வெவ்வேறு பாஷையில் பேச தொடங்கினார்கள்ங்கிறது அது ஒரு வசனம் இருக்குது. ஆனால் பின்னாடி பார்க்கும்போது பேசுகிறவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? கல்லாதவர்கள் அல்லவா? இவர்கள் எப்படி இந்த பாஷையில் பேச முடியுது? அது எப்படி பேசினாங்களாம்? அப்படி இருக்க 8ஆம் வசனம், அப்படி இருக்க நம்மில் அவரவர்களுடைய ஜென்ம பாஷைகளில் பேச கேட்கிறோமே, இது எப்படி? பாஷைன்னு மட்டும் சொல்லல, ஜென்ம பாஷைன்னு சொல்லப்படுது. ஜென்ம பாஷைன்னா என்னங்க அர்த்தம்? ஒரே மொழியிலேயே பேசுகிற விதம் வித்தியாசமாக இருக்கும். திருநெல்வேலியே வேற மாதிரி பேசுவாங்க, கோயம்புத்தூர்ல வேற மாதிரி பேசுவாங்க, நம்ம பேசுறது வேற மாதிரி இருக்கும். இங்கிட்ட நாவெடுத்து போனால் அங்கே வேற மாதிரி பேசியிருக்கோம். வித்தியாசம் இருக்கும், ஆனால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் அந்த வட்டார வழக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வட்டார வழக்கு சொற்கள் நிறைய காணப்படும். அப்போ ஒரே நேரத்தில் அங்கே கேட்குற எல்லாரும் அவர்களுடைய ஜென்ம பாஷைகளை கேட்டாங்களாம், வட்டார வழக்கு மொழிகளில் கேட்டாங்களாம். அங்கே எத்தனை மொழி பேசக்கூடிய கூடி வந்திருந்தார்கள் பாருங்க. 9ஆம் வசனத்தில் இருந்து வருது பாருங்க. பார்த்தர், மேதர், எலாமீத்தர், மெசபொத்தோமியா, யூதேயா, கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பலியா, எகிப்தியின் தேசத்தார்களும், சிறைனை பிடிந்த சுற்றிகள் லீபியாவின் திசையில் குடியிருக்கிறவர்களும், இங்கே சஞ்சரிக்கிற ரோமாபுரியாரும், யூதரும், யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும், கிரேத்தரும், அரபியரும் ஆகிய நாம். 17 விதமான பாஷைகள். இந்த 17 பாஷைக்கும் ஒவ்வொரு பாஷைக்கும் ஜென்ம பாஷை ஒரு 10 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க குறைஞ்சபட்சம். அப்போ 18 10 170 விதமான ஜென்ம பாஷைகள் இங்கே பேசப்பட்டன. இந்த 170 பாஷைகளில் எதை அப்போஸ்தலர் பேசியிருப்பாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சதான் பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரே வேளையில் அங்கே கூடியிருந்த அந்த 170 பாஷைகளை சேர்ந்த மக்களும் தங்கள் பாஷையில் பேசும்படியாக பரிசுத்தாவியானவர் அங்கே கிரியை செய்தார். ஒரு மிகப்பெரிய டிரான்ஸ்லேட்டராக இன்னைக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறார் பரிசுத்தாவி. அதான் அங்கே நடந்தது. இது புரியாமல் இன்றைக்கு பெந்தகோஸ்தே கூட்டத்தை என்ன செய்கிறாங்க? நான் அந்நிய பாஷையில் பேசுகிறேன் அப்படிங்க. அந்நிய பாஷையில் எப்படி பேச முடியும்? ஒரு பாஷையை கற்றுக்கணும். இப்போ நான் ஆங்கிலம் கற்றுக்கொண்டேன், அதனால் ஆங்கிலம் பேச முடியும். எல்லாருமே பேச முடியும். நான் நேற்று யூடியூப்பில் பார்க்குறேன், ஒரு கிழவி அது 60 70 வயசு இருக்கும் போல இருக்குது, இங்கிலீஷில் பிச்சு பொழந்துக்கிட்டு இருக்குது. என்னன்னு கேட்டால் நான் வந்து ஃபோனில் இருக்கிற ஆப்பை வச்சு நான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்குது. 70 வயசில் இங்கிலீஷை அழகாக பேசுது அந்த அம்மா. யார் வேணாலும் கற்றுக்க முடியும், கற்றுக்கொள்ளாமல் பேச முடியாத ஒரு பாஷையை இவங்க வந்து என்ன செய்கிறாங்க? சங்கர பலபலடா அப்படிங்கிற. அது கேட்டால் அந்நிய பாஷை. அது அர்த்தம் என்னடா எனக்கு தெரியாது, தேவனுக்கு தெரியும். அது எப்படி பேசுகிறவன் அர்த்தம் தெரியாமல் பேச முடியும்? யோசிச்சு பாருங்க. பேசுகிறவன் அர்த்தம் தெரியாமல் பேசுனான்னு என்ன அர்த்தம்? அவன் உளறான்னு அர்த்தம் இல்லையா? நிச்சயமாக இப்பொழுது இந்த கூட்டத்தாலும் பேசுவது உளறல். அன்றைக்கு வந்து அப்போஸ்தலர்கள் தேவனுடைய மகத்துவங்களை தங்களுக்கு தெரிந்த பாஷையிலே பேசிக் கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அங்கே செயல்பட்டு குறைந்தது 170 விதமான ஜென்ம பாஷைகளிலே அங்கே மக்கள் ஒவ்வொருவரும் தங்கள் ஜென்ம பாஷையை கேட்கும்படியாக கிரியை செய்தார். இது வந்து அற்புதம். இதை வந்து இந்த நாளில் யாருமே செய்ய முடியாது. ஒரு சமயத்தில் ஒரு மனுஷன் எத்தனை பாஷை பேச முடியும்? ஒரு பாஷை தான் பேச முடியும் இல்லையா? இப்போ நான் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால இங்கிலீஷில் கொஞ்சம் பேசி அதை தமிழில் சொல்கிறேன். இப்போ கூட கேட்டுக்கிட்டு தாப்பில் யூடியூப்பில் போட்டு
அந்த இங்கிலீஷில் பேசுகிறப்பவே நான் தமிழில் பேச முடியுமா? இல்லை தமிழில் பேசுகிறப்பவே நான் இங்கிலீஷில் பேச முடியுமா? முடியாது. அப்போ ஏதாவது ஒரு பாஷை தான் ஒரு மனுஷன் பேச முடியும். இங்கே 170 ஜென்ம பாஷைகள், குறைந்தது நான் சொல்கிறது 170 ஜென்ம பாஷைகளில் மக்கள் கேட்டார்கள்னாக்கா அப்போ சொல்லப்போ எல்லா பாஷையும் பேசியிருந்தாங்களா? கிடையாது. அவங்க தங்களுக்கு தெரிஞ்சதை பேசிட்டு இருந்தாங்க. ஆனால் பரிஸ்தாங்க கிரியை செய்து ஒரு மிகப்பெரிய மொழிபெயர்ப்பாளராக இருந்து ஒரே வேளையில் ஒவ்வொரு மக்களும் தங்கள் பாஷைகளில் பேசுவதை போல அதை கேட்க வைத்தார். இதை தான் அன்றைக்கு பேசின அந்நிய பாஷை. இன்றைக்கி பெந்தகோஸ்திகாரர்கள் பேசுகிறதெல்லாம் உளறல், அது பாஷையே கிடையாது. ஆக அன்றைய நாளிலே பாபேல் கோபுரத்தில் பிரிந்து போக செய்தார். அதுவும் நன்மைக்கு தான். ஏன்னாக்க பூமி எங்கும் நிரம்பி பலுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அப்புறம் பெந்தகோஸ்தே நாளன்று என்ன செய்தார்? எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறார். இந்த பலவிதமான பாஷைகள் பேசுகிறவர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து ஒரு இடத்துல கூட வச்சு அதில் ஒருத்தர் பேசுகிற எல்லா பாஷைகளையும் விளங்க பண்ணுகிறார். பிரியமானவர்களே, இந்த பாபேல் கோபுரம் மனிதனின் பெருமைக்காக கட்டப்பட்டது. ஆனால் சபை என்பது தேவனின் மேன்மைக்காக உருவாக்கப்பட்டது. அதனால தான் இங்கே ஒருங்கிணைப்பு நடைபெறுகிறது. பாபேல் கோபுரத்தில் சிதறி போதல் நடைபெற்றது. ஏன்னா மனிதன் பெருமைக்காக கட்டும்போது அதை சிதறி போக செய்தார். ஆனால் இங்கே பெந்தகோஸ்தே நாளன்று மக்களை ஒருங்கிணைக்கிறார். உலகமெங்கும் சென்று சகல மக்களுக்கும் சுவிசேஷ பிரசங்கிங்கள் என்று சொல்லியிருந்தார். அப்போ எல்லா மக்களும் தேவனுடைய நாமத்திலே ஒன்று கூட வேண்டும், தேவனோடு ஒப்புரவாக வேண்டும், தேவனோடு என்றென்றும் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இங்கே பார்க்கும்போது பூமி எங்கும் 9வது வசனம், ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம், பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தரிடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. பாபேல் என்ற வார்த்தையில்தான் பெப்ளிங் என்ற ஆங்கில வார்த்தை சொல்லப்பட்டது. ஹி பெபிள்ஸ், ஹீஸ் பெப்ளிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவன் உளறுகிறான், அவன் உளறி கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். பெப்ளிங் அப்படின்னா உளறல் என்று சொல்வார்கள். அதனால தான் பேபிங்கிற வார்த்தையும் வந்திருக்குது. சின்ன பிள்ளை பேசுகிற எப்படி இருக்கான்? தெளிவான பாஷையாக இருக்காது இல்லையா? அதனால் பெபிள், பேபி, பெபிள் அப்படிங்கிறதான் அந்த அந்த பாபில அந்த இப்ரே வார்த்தையில் தான் வந்திருக்குது. பாப்லா அப்படின்னு சொல்கிறாங்க. பிரியமானவர்களே, அந்த இடத்துல பூமி எங்கும் விளங்கின மொழிகளை தேவன் தாறுமாறாக்கினார், குழப்பி விட்டதால் அந்த இடம் பாபேல் என்னப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் பூமியின் மீது எங்கும் சிதறி போக செய்தார். அன்றைக்கு கர்த்தர் மக்களை சிதறி போக செய்தார். காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக அவர்கள் ஒன்று கூடியிருந்தார்கள். அதனால் அவர்களை சிதறி போக செய்தார். இதனால் பலவிதமான மொழி வழக்குகள் உண்டாயின. அந்த மொழிகள் எல்லாம் பெந்தகோஸ்தினாலே இணைக்கப்படுகின்றன. எப்படி? பரிசுத்தாவியானவர் ஒரே வேளையில் எல்லா மக்களும் புரிந்து கொள்ளும்படியாக அங்கே கிரியை செய்தார். எதற்காக? தேவனுடைய திட்டத்தை மக்கள் புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். பிரிந்து போன மனிதன், பாபேல் கோபுரத்தில் பிரிந்து போனான் இல்லையா? இப்படி பிரிந்து போன மனிதன் எல்லோரும் தேவ சித்தத்திற்காக, தேவ சித்தத்தினாலே, தேவ சித்தத்தின் படியாக ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்பது பிதாவாகிய தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அதற்கென்று தான் தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அவர் வருகின்ற போது இந்த உலகத்தில் ஒரு ஏழையாகத்தான் பிறந்தார். அவர் ஒன்று நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? அவர் பெரிய ராஜா வீட்டில் பிறந்திருக்கலாம். ஆனால் அப்படி பிறக்கல. அவர் ஒரு ஏழையான ஒரு தச்சனுடைய குடும்பத்தில் பிறந்தார். அவர் பிறந்து ஏழையோட ஏழையாக வாழ்ந்தார். அதோடு கூட இந்த உலகத்தில் வழங்கக்கூடிய மதிப்பீடுகள் எல்லாவற்றையும் மாற்றி போட, புரட்டி போட வல்லமையுள்ளவராய் அவர் தன்னுடைய காலத்திலே வாழ்ந்து வந்தார். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது என்பதனாலே நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு யூதர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். நியாயப்பிரமாண கட்டளைகளெல்லாம் தாறுமாறாக்கி போட்டுக் கொண்டிருந்தார்கள். அப்போ தான் அவர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக நிறைவேற்றித்திருக்கவே நான் வந்தேன். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக நிறைவேற்றினவர் யாருமே கிடையாது. இயேசு கிறிஸ்து தான் நியாயப்பிரமாணத்தை முற்றிலுமாக நிறைவேற்றினார். நிறைவேற்றி அதை முடித்து வைத்தார். சிலுவையிலே அவர் அறையப்பட்ட போது நியாயப்பிரமாணம் அதோடு கூட அறையப்பட்டது. அதோடு நியாயப்பிரமாணத்துக்கு முடிவு வந்தது. அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே தான் இன்றைக்கு நமக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. இந்த செய்தியை உலக மக்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய நோக்கமாக இருக்கிறது.
நாம் தொடர்ந்து இந்த சேமுடைய வரலாற்றை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். சேமுடைய வரலாறு மிக ஆர்வமான வரலாறு. சேமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் உள்ள தலைமுறைகள் ஒவ்வொருவருடைய பேர்லையும் என்ன ரகசியங்கள் இருக்கிறது, அவருடைய வரலாறு என்ன என்பதை நாம் அடுத்த வாரத்திலே பார்ப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு நன்றி.